ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சைனாவில் வந்து போன வீடியோவில் நான் போட்டிருந்தேன், சைனாவில் வந்து ஆக்சசரிஸு எப்படி வாங்கலாம் அப்படின்ட்டு. ஸோ போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவில் வந்து என்னோடய செகண்ட் செட் ஆஃப் ப்ராடக்ட் ஆல்சோ எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு. இது வந்து நான் எப்படி வாங்கினேன் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் போடுவோம். இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த ஆல்ரெடி நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு காட்டுறது என்னென்னா, ப்ராடக்ட்டு மட்டும் காட்டுறேன். இது வந்து சைனாவில் எனக்கு கொரியர் பண்ணதோட கவர், ஓகேவா? ஸோ இந்த 3 ப்ராடக்ட் தான் நான் சைனா வெப்சைட்லேருந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து என்னோடய செகண்ட் செட் ஆஃப் ப்ராடக்ட்டுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 ப்ராடக்ட் வந்துச்சு. இப்போ வந்து செகண்ட் ப்ராடக்ட் இதுவும் வந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா Insta360 X4 கேமராவோட இன்விசிபிள் டைவ் கேஸ். இது எதுக்கு யூசேஜ்னா, என்னோடய கேமரா வந்து தண்ணிக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்காக தேவைப்பட்டுச்சு. ஆல்ரெடி என்னோடய கேமரா வந்து பார்த்திங்கன்னா 10 மீட்டர் வரைக்கும் எந்த ஒரு கேஸ் தேவைப்படாமல் உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் இந்த டைவிங் கேஸ் மூலமாக நம்மளால் 50 மீட்டர் வரைக்கும் எடுத்துகிட்டு போக முடியும். இது வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்து 7,000 12,000 கிடைக்கும். ஆனால் சைனா வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதோட காசு 3,500 ப்ளஸ் வந்து ஷிப்பிங் காஸ்ட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து Insta360 X4ஓட ரிசீவ், அதாவது மைக் எதுவும் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு வைங்களேன். என்னோடய கேமராவுக்கு வந்து மவுண்ட் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த மவுண்ட்டை வச்சுருந்தேன். இந்த ரிசீவர் வந்து நம்ம அந்த மவுண்ட்டில் வந்து கிளிப் பண்ணி மாட்டிக்கலாம். ஸோ இதுக்காக தான் வாங்கினேன். இது வந்து 400 ருபீஸ் சைனா வெப்சைட்டில். இந்தியன் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1,500 ரூபாயிலேருந்து 2,000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. ஒவ்வொரு பிராண்டுக்கு ஏற்றப்போ ஒவ்வொரு ரேட்டு. ஸோ சைனாவில் எனக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக கிடச்சிது இந்த ப்ரைஸ்க்கு, அதாவது 400 ருபீஸ்க்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து 3வது ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கேமராவோட பவுச்சு. இந்த பவுச் வந்து பார்த்திங்கன்னா 70 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆனால் ஷிப்பிங் காஸ்ட் இதுக்கு வந்து 120 ரூபா என்னமோ வந்துருச்சு. ஆனால் இந்தியா மார்க்கெட்டில் வந்து இது வந்து 500 ருபீஸ். ஸோ எப்படி பார்த்தாலும் நான் 200 ரூபாய்க்கு எனக்கு இந்த பொருள் வந்து வந்துருச்சுங்க. ஸோ இந்த 3 ப்ராடக்ட் தான் நான் வந்து சைனா வெப்சைட்டில் செகண்ட் டைம் போட்டிருக்கேன். கரெக்டாக வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைனாவில் ஒரு வெப்சைட்டில் பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த வெப்சைட் வந்து நல்ல ரிவ்யூ இருக்கா அப்படின்னு பார்த்துடுங்க. ஸோ அந்த ரிவ்யூ உங்களுக்கு ஓகேயா இருந்துச்சு, இந்த வெப்சைட் வந்து எப்படி உங்களுக்கு கிடைக்குன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லைனா நீங்கள் யூடியூப் சேனல் இல்லைனா ஃபேஸ்புக் சோசியல் மீடியா ஏதோ ஒரு இதில் வந்து நீங்கள் எடுத்திருப்பீங்க அந்த வெப்சைட்டை. அந்த வெப்சைட் வந்து ரிவ்யூ ஃபஸ்ட்டு நல்லா இருக்கான்னு பாருங்கள். 2வது வந்து பார்த்திங்கன்னா, அவங்க அந்த ப்ராடக்ட்டு வந்து நீங்கள் எடுத்த வெப்சைட்டில் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் அங்கே இருக்கான்னு பாருங்கள். அந்த ப்ராடக்ட் அப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து இந்தியாவில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இந்தியாவில் ஒரு ப்ராடக்ட் 3000 ரூபா இருக்குது, எலக்ட்ரானிக் ஐட்டம் வாங்குறீங்கன்னா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாயிலேருந்து 200 ரூபா, 200 ரூபாயிலேருந்து 300 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா அந்த ரேஞ்சில் இருந்தால் மட்டும் வாங்குங்க. அதுக்கு மேலே அப்படின்னு போச்சுன்னு வைங்களேன், ஸோ ஷிப்மெண்ட் காஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஷிப்மெண்ட் காஸ்ட் வந்து இப்போ 300 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா, ஷிப்மெண்ட் காஸ்ட்டே 250 ரூபாயிலேருந்து 280 ரூபா வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ராடக்ட் வந்து 600 ரூபா வரும். இது ஏன் இப்படி இவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸில் வாங்க சொல்கிறேன்னா, உங்களுக்கு ரிட்டன் அனுப்புறது அப்புறம் ரீஃபண்ட் கிடைக்கிறது பாசிபிள் ரொம்ப கம்மி. ஆனால் அமேசான் வெப்சைட்டில் வாங்கினீங்கன்னா ப்ரைஸ் அமௌண்ட் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு ரிட்டன் இல்லை ரீஃபண்ட் வந்து கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஒரு 10 மடங்கு அதிகமாக இருக்கிற ப்ராடக்ட்டை வந்து அங்கே வந்து 1 மடங்குல இருக்கிற மாதிரி வாங்கிடுங்க. உங்களுக்கு அப்போ தான் பெனிஃபிட். ஏன்னா 99% ப்ராடக்ட் வந்து நல்லா தான் வரும். எனக்கு இப்போது கொரியர் நல்லா தான் வந்திருக்கு. ஸோ ப்ராடக்ட் இனிமேல் தான் நான் யூஸ் பண்ணி பார்க்கணும். யூஸ் பண்ணி பார்த்தா தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, 2வது வந்து நீங்கள் பொருளை வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டீங்க. அதுக்கு முன்னால் வந்து என்ன பண்ணணும்னா, அந்த வெப்சைட்டில் வந்து செல்லர் டீட்டெயில்ஸ் இருப்பாங்க. அந்த செல்லர் டீட்டெயில்ஸில் போய்ட்டு அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இல்லை ஸ்கைப் நம்பர் ஏதாவது எடுத்து அவங்கக்கிட்ட பேசுங்க. நீங்கள் வந்து கொரியர் எப்படி அனுப்புவீங்க, என்ன கொரியர் கம்பெனியோட நீங்கள் டைப் வச்சுருக்கீங்க, உங்கள்கிட்ட பேபால் பேமெண்ட் அக்செப்டட் இருக்கா அப்படின்னு சொல்லி வாங்குங்க. ஏன் இந்த 2 விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, ஷிப்பிங் கம்பெனி வந்து நிறைய கம்பெனி இருக்கும். நிறைய கம்பெனி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஷிப்மெண்ட் பண்ணுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியலை. நான் வந்து மொத்தம் 2 ப்ராடக்ட்டு 2 தடவை நான் வாங்கியிருக்கேன். 2 தடவை வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று யான்வன் கொரியர் சர்வீஸு, இன்னொன்று வந்து சைனா போஸ்ட். இந்த 2 இதுலேயே வாங்கியிருக்கேன். இந்த 2 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரைஸ் கம்மி. அப்புறம் வந்து டிஹெச்எல் வந்து செக்யூர்டு டெலிவரி. ஏன்னா அது ரிவ்யூ நல்லா வாங்கியிருக்காங்க. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா, இந்த வாங்கியிருக்க பொருள் வந்து எனக்கு 700 ருபீஸ் என்னமோ டெலிவரி சார்ஜ் வந்துச்சு சைனா போஸ்ட்டில். ஆனால் அவன் வந்து 2000 ரூபா கிட்ட போட்டிருந்தான். ஆனால் அவன் வந்து சூப்பர் எக்ஸ்பிரஸ் டெலிவரி 3 to 5 ஒர்க்கிங் டேஸில் சைனாலேருந்து நம்ம இந்தியாவுக்கு நம்ம ஹோம் அட்ரஸ்க்கே கொடுத்துட்றான்.
ஆனால் இந்த யான்வென்னும் சைனா போஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறேன்னா, யான்வென் வந்து 10 நாள்லேருந்து 15 நாள். இந்த 10 நாள்லேருந்து 15 நாள் வந்து அந்த நீங்கள் ப்ராடக்ட்டை வாங்கும்போது அங்கேயே உங்களுக்கு நோட்டுன்னு சொல்லி போட்டுருவான். சைனா போஸ்ட் வந்து 20 நாள்லேருந்து 30 நாள் அதுவும் அதில் போட்டிருப்பான். ஸோ ஆனால் எனக்கு வந்து அவன் சொன்ன டேஸ்லேருந்து லேட்டாக வந்துச்சா முன்னாடி வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி தான் வந்துச்சு. யான்வென் வந்து 10 to 15 டேஸ் சொல்லியிருந்தான். ஆனால் எனக்கு 8 டேஸில் வந்துச்சு. இது சைனா போஸ்ட் வந்து 20 நாள்லேருந்து 30 நாள் சொல்லியிருந்தான். ஆனால் எனக்கு வந்தது வந்து பார்த்திங்கன்னா 11 டேஸ்லேயே வந்துடுச்சு. ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேஸ் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த டேஸ் வந்து சனி ஞாயிறு ஹாலிடே எல்லாம் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். பிஸ்னஸ் டேஸ் மட்டும் நான் சொல்லலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து சைனா போஸ்ட்டு இல்லைனா யான்வென் இது வந்து ரொம்ப டெலிவரி சார்ஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் நீங்கள் இந்த எது வந்து யான்வென் இல்லைனா சைனா போஸ்ட்டு இது ரெண்டுமே சூஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா எனக்கு நான் ப்ராடக்ட் 2 தடவை ஆர்டர் போட்டுருக்கேன். ரெண்டுமே வித்தியாசமான கொரியர் கம்பெனி. ஆனால் எனக்கு ரெண்டுமே கரெக்டாக வந்துடுச்சு. ப்ராடக்ட்டோட குவாலிட்டி மட்டும் தான் நான் செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ண ப்ராடக்ட் வந்து எனக்கு பக்காவான குவாலிட்டியில் இருக்குது. அதை நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ செகண்டு வந்து இதை தான் இன்றைக்கி தான் வந்திருக்கு. நேற்று வெள்ளிக்கிழமை வந்துச்சு, இன்றைக்கி சனிக்கிழமை வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதை வந்து நாளைக்கு சண்டே வந்து இதை நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் வெப்சைட்டை ரிவ்யூ பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் என்ன ஷிப்மெண்ட் கம்பெனிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பேபால் டிரான்சாக்ஷன். நான் ஏன் இந்த பேபால் டிரான்சாக்ஷன் பற்றி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் இன்டர்நேஷ்னல் அதாவது இன்டர்நேஷ்னலில் நீங்கள் பொருள் வாங்குறீங்க அப்படின்னா பேபால் டிரான்சாக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப செக்யூரான டிரான்சாக்ஷன். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ சென்டர் உங்களுக்கு வந்து காசு நீங்கள் கொடுத்துட்டீங்க, அவன் ப்ராடக்ட் அனுப்புகிறான் இல்லை அனுப்பலை, ஏமாற்றிட்டான், ஏதோ ஒன்று செஞ்சுட்டான்னு வைங்களேன், நீங்கள் வந்து பேபாலை காண்டாக்ட் பண்ணி டைரெக்டாக நீங்கள் பணத்தை வாங்குறதுக்கான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கான எவிடன்ஸ் உங்களுக்கு ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் அவன் கொடுத்துட்டா நான் ஷேர் பண்ணலாம். இல்லாட்டி உங்கள்கிட்ட அவன் பேசின ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ பேபால் வந்து கேரண்டி யாருக்கு கொடுக்குறாங்கன்னா சென்டருக்கு தான் கொடுக்குறாங்க. சென்டர்னால் நம்ம வந்து காசு கொடுக்குறவங்களுக்கு தான் பேபால் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. பட் அவங்க அனுப்புகிற ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து கஸ்டம்ஸில் எதுவும் மாட்டிடுச்சு அப்படின்னா அங்கே என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் 2 தடவை தான் ஆர்டர் போட்டிருக்கேன். 2 தடவை எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சு. மேபி கஸ்டம் கிளியரன்ஸில் எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ப்ராசஸ் தெரில. நான் மேபி வேணால் ஃப்யூச்சரில் எனக்கு ஏதாவது அந்த டீட்டெயில்ஸ் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். மோஸ்ட்லி நீங்கள் ப்ராடக்ட் வாங்கும்போது இந்த ப்ராடக்ட் கஸ்டம் கிளியரன்ஸ் ஆகுமா இல்லையா அப்படின்ட்டு செல்லர்கிட்ட கேட்டுடுங்க. ஏன்னா செல்லர் வந்து நம்ம வந்து புதுசு அவங்களுக்கு. பட் செல்லர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த ப்ராடக்ட் போகுமா இந்த ப்ராடக்ட் போவாதான்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலுமே அந்த ப்ராடக்ட்டை வந்து செல்லர்கிட்ட கேட்டுடுங்க. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் பேமெண்ட் ப்ராடக்ட் வரலன்னா பேபாலுக்கு நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய ஒரு ப்ரூஃப். அதுக்காக தான் நான் வந்து உங்கள்கிட்ட மறுபடியும் சொல்கிறேன், இந்த பேபால் டிரான்சாக்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பொருளுக்காக காத்திருக்கணும். அந்த காத்திருக்கிற டைம் வந்து ஒவ்வொரு கொரியரும் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மேபி சீக்கிரமாகவே வரலாம், இல்லை அந்த டேஸில் வந்துடலாம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் நிறைய அப்டேட் கொண்டு வந்ததுனால ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் அதில் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது. ப்ராடக்ட் எங்கே வருது, கஸ்டம் கிளியரன்ஸ் ஆகிடுச்சா, இப்போ எங்கே இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸுமே டே பை டே வந்து வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் வந்து அது அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க. ஸோ இதுதான் சைனாவிலேருந்து வாங்குகிற பொருள். எனக்கு வந்து இந்த 3 ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் வாங்கியிருந்தேன்னா எனக்கு எப்படி பார்த்தாலும் எனக்கு 10,000 வந்திருக்கும். ஆனால் நான் சைனா வெப்சைட்டில் வாங்கினால எனக்கு 3,500 எனக்கு வேலை 3,500 4,000 எனக்கு வேலை முடிஞ்சிடுச்சு. ஸோ ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா ரிட்டன் கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டம். அதை பற்றி எனக்கு தெரியலை. நான் ரிட்டன் ஃப்யூச்சரில் கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். நான் என்ன பண்ணாலும் உங்களுக்கு வீடியோ அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம் சைனா வெப்சைட்லேருந்து வேணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா நான் வந்து அதில் உங்களுக்கு நான் வாங்கி தரேன். எனக்கு அதுக்கு கமிஷனோ எதுவே வேண்டாம். ஸோ அங்கே என்ன காஸ்ட் வருதோ அதுவே வந்து உங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன். ஆனால் அந்த செக்யூராக நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன். எனக்கு கமிஷன் எதுவுமே வேண்டாம். உங்களுக்கு நீங்களே பேமெண்ட் பண்ணுங்கள், நீங்களே எல்லாமே பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். என்னோடய மொபைல் நம்பர் வந்து இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதில் வந்து நீங்கள் பார்த்துட்டு எனக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறதா இருந்தால் கொடுங்க. அவன் 100 ரூபா சொல்கிறான்னா அதே 100 ரூபா காசுக்கு தான் நான் கொடுக்க போகிறேன். அவன் 200 ரூபா சொல்கிறான்னா அதே 200 ரூபா. ஷிப்பிங் காஸ்ட் எல்லாமே நீங்கள் பே பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுறேன். அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா நான் செல்லர்கிட்ட நான் ரெகுலராக பேசிகிட்டு இருக்கேன், அவங்ககிட்ட நிறையா அப்ரோச் பண்ணிகிட்ருக்கேன். அதை வச்சு நான் சொல்கிறேங்க.
ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இது ஃப்யூச்சரில் வந்து நான் வேறு எதுவும் ப்ராடக்ட் ஆர்டர் போட்டேன்னா அந்த வெப்சைட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்களும் வாங்கினா வாங்கிடுங்க. ஆனால் லாஸ் ஆனால் நான் பொறுப்பு கிடையாது. ஸோ நீங்கள் என்கிட்ட வந்து வாங்கினாலுமே நான் உங்களுக்கு எப்படி வாங்கணும்னு தான் சொல்ல போகிறேன். ஸோ என் மூலமாக தான் நீங்கள் வாங்குறீங்க. ப்ராடக்ட் வர்றதும் வராததும் அது வந்து நம்ம கையில் கிடையாதுங்க. ஆனால் எனக்கு வந்து வந்துச்சு. நான் அதை வந்து லைவாகவும் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். அன்பாக்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டேன். நான் சொல்கிறது எதுவுமே பொய் கிடையாது. எல்லாமே அங்கே நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு டைரெக்டாக வாங்க பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட் வந்து அவங்கக்கிட்ட எவ்வளோ ரேட்டு என்ன ரேட்டுன்னு நான் கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு காஸ்ட் எதுவுமே எக்ஸ்ட்ரா வாங்கலை. மறுபடியும் நான் சொல்கிறேங்க. ஜஸ்ட்டு ஒரு சேல்ஸ் மார்க்கெட்டிங் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இதில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வேணால் ஃப்யூச்சரில் வேணால் இது ரொம்ப கம்மியாக கிடச்சிச்சின்னா, அதாவது ஒரு 1000 யூனிட் 500 யூனிட் அப்படி கிடச்சிச்சின்னா அமேசானில் வேணால் போட்டு சேல் பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஆனால் இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நான் பொருள் வாங்குறதுக்கும் அதை பொருள் வாங்கி ஒருத்தங்கிட்ட விற்று அவங்க அதில் என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்க, அதை நான் எப்படி சார்ட் அவுட் பண்ணுறேங்கிற டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு நான் வாங்கி பார்க்குறேன். அவங்கள கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரீயாகவே நம்ம கொடுப்போம். ஃப்ரீயாக மீன்ஸ் அவன் 500 பொருள்லாம் 500 என்ன ஷிப்மெண்ட் கஷ்டம் அதெல்லாம் வாங்கி தான் கொடுக்கும். எக்ஸ்ட்ரா நான் உங்ககிட்ட ₹1 கூட நான் வாங்க போகிறது கிடையாது. ஸோ எண்டு டு எண்டு நான் ஊடையில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்மீடியேட்டாக உட்காந்து அங்கேயும் இங்கேயும் நான் வந்து வேலை பார்த்துக்கிறேன். மற்றபடி எனக்கு எந்த ஒரு கமிஷன் எதுவுமே எனக்கு வேண்டாம், தேவையில்லை எனக்கு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இது வந்து போச்சு அப்படின்னா இதை வந்து ஒரு அமேசான் வெப்சைட்டில் ஒரு செல்லர் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணி அதில் வந்து நம்ம இதை போட்டு எப்படி ப்ராஃபிட்டு எடுக்க முடியுமா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் என் நம்பருக்கு டைரெக்டாக கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வாட்ஸ்அப்புக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இதோட நான் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நான் ஏதாவது ப்ராடக்ட் ஆர்டர் போட்டேன்னா கண்டிப்பாக அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.